அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். நிலைமை மிகவும் மோசமாகவும் கேள்விக்குறியாகவும் வர போயிட்டுருக்கு. தற்போது வெளியான தகவலின் ஆதாரத்தின்படி பஹ்ரைன் நாட்டில் நடந்த பீசஸ் விழுந்ததில், இன்றைக்கு நடந்த தாக்குதலில் பாகங்கள் விழுந்ததில் பாதிப்பு, ஒரு வீடு பார்த்தீங்கன்னா முற்று முழுதாக தீக்கிரையாகி இருக்குது. அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு 11 வயது சிறுமி பாதிக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமான தகவல்களையும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஃபுல்லாகவே இந்த காட்சிகளை பார்க்கும்போதே ரொம்ப வேதனையாக இருக்குது. அப்பாவி தொழிலாளர்கள், அப்பாவி பொதுமக்களும் இந்த நேரத்தில் யுத்தம்னு வரும்போது எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரு சாராரும், அமெரிக்காவும் சரி, அதே மாதிரி ஈரானும் சரி, கப்பல்கள் மீது தாக்குறதுல கப்பல்களில் இருக்கிற க்ரூ மெம்பர்கள் அவங்களும் மிகவும் பாதிக்கப்படுறாங்க. இது பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஒமான் வாட்டர்ஸில் வச்சு, அதாவது ஒமானுடைய எல்லையில் வச்சு அமெரிக்கா ஈரானுக்குள்ளே நுழைய ஒரு எண்ணெய் கப்பலை தாக்கியிருக்குது. அத்துமீறி உள்ளே போனால் ஈரான் அடிக்குது, வெளியிலேருந்து உள்ள நுழைய முயற்சி செஞ்சாலே அமெரிக்கா அடிக்குது. நிலைமை மீண்டும் மீண்டும் மோசமான சூழலை எட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஓமான் வாட்டர்ஸில், அதாவது ஓமானுக்கு நேரே கப்பல் ஒன்று தாக்கப்பட்டிருக்குது. க்ரூ மெம்பர்கள் இந்தியன் நேஷனல்ஸ், இந்திய நாட்டவர்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. கப்பலுடைய ஸ்கைலைட், கப்பலுடைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்கைலைட். அதே மாதிரி சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி இப்போதைக்கு வரைக்கும் விமான பயணங்கள் தொடர்ந்தும் கண்காணிச்சுக்கிட்டு வராங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கடந்த நாட்களில் நான் சொன்னது மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுக்கு இப்போ காலையில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். காலையில் ஒரு 10 மணிக்கு ஒரு 6 மணி 7 மணி 8 மணிக்கெல்லாம் ஃப்ளைட் ஓடலை. அந்த டைமில் ஃப்ளைட் ஷெடியூல் இருந்திருக்கும். இப்போ அந்த ஃப்ளைட்டுக்குரிய டைமை ஒருவேளை மாற்றியிருப்பாங்க. அப்படி மாற்றும் போது என்ன ஆகும்? முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ளைட்டுகள் பின்தள்ளப்படும். இப்போது 10 மணிக்கு இருந்த ஃப்ளைட் 12 மணி ஆகிரும். 8 மணிக்கு போட்டதை 10 மணிக்கு மாற்றிடுவாங்க. 10 மணி 12 மணி, 12 மணிக்கு இருந்ததை 2 மணி, 2 மணிக்கு இருந்தது 4 மணி, 4 மணிக்கு இருந்தது 6 மணி அப்படின்னு டைமை ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அப்போ கடைசி நேரத்தில் வர ஃப்ளைட் அடுத்த நாளுக்கு ஷிஃப்ட் ஆகும். இந்த மாதிரி ஷெடியூலில் மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தயவு செய்து உங்களுடைய அந்த இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எனி டைம் மெசேஜ் செக் பண்ணிக்கோங்க. தயவு செய்து டிக்கெட் போட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது மிக மிக முக்கியமான தகவல். எதிர்வரும் நேரங்கள் என்ன மாதிரி நிலைமைகள் மாறுது அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். எனி டைம் அலர்ட்டாக இருங்க டிக்கெட் போட்டுருக்கிறவங்க. அதே மாதிரி ஹார்மஸை பற்றியான இப்போதைக்கு நோ கமெண்ட்ஸ், எதுவுமே இல்லை வார்த்தைகள் சொல்கிறதுக்கு அப்படின்ற நிலைமைக்கு போயிருக்குது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் கரீம், என்ன மாதிரியான சூழல் மறுபடியும் உருவாக போகுது, எந்த அளவுக்கு மாற்றம் வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே பிரார்த்தனை பண்ணுங்கள், கவனமாக இருங்க, சேஃபாக இருங்க. எனி டைம் டிக்கெட் போட்டவங்க உங்களுடைய டிக்கெட் கேட்டகரியை உங்களுடைய மெசேஜை அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் அதில் கொண்டு வந்தாங்கன்னா, டைம் சேஞ்ச் பண்ணினாங்கன்னா உடனே அதை பற்றி உங்களுக்கு மெசேஜ் மூலம் தான் அப்டேட் பண்ணுவாங்க. அதனால் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் அலட்சியமாக இருந்துடாதுங்க. டிக்கெட் போட்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் தொடர்ந்தும் உங்களுடைய மெசேஜஸை அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் என்ன மாதிரி சூழல் வருது, அப்படி நடக்குதுன்றதை பார்த்து கிடைக்கிற அப்டேட்ஸை தொடர்ந்து உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். أعلنت الهيئة العامة للطيران المدني في دولة الكويت عن إغلاق الأجواء الكويتية مؤقتا بدءا من 4:50 صباح اليوم الخميس، وتحويل الرحلات الجوية إلى مطارات بديلة وفقا للاتفاقيات والإجراءات المعتمدة، وذلك كإجراء احترازي
يهدف إلى المحافظة على سلامة وأمن الملاحة الجوية والمسافرين. ويأتي هذا الإجراء نظرا لتعرض دولة الكويت لاعتداءات إيرانية آثمة وما قد يترتب على ذلك من مخاطر محتملة على حركة الطيران المدني في المنطقة. وأكدت الهيئة أنها تتابع التطورات بشكل مستمر بالتنسيق مع الجهات المختصة في دولة الكويت، وستتم إعادة فتح الأجواء واستئناف الحركة الجوية فور التأكد من انتهاء الحالة وزوال أسباب الخطر، وبناء على تقييم الجهات المعنية المختصة. وأهابت الهيئة بجميع المسافرين وشركات الطيران متابعة التحديثات الرسمية الصادرة عنها والالتزام بالتعليمات والإرشادات ذات الصلة. ولمزيد من التفاصيل ينضم إلينا عبر الهاتف المتحدث الرسمي في الهيئة العامة للطيران المدني بدولة الكويت السيد عبد الله الراجحي. في البداية سيد عبد الله، أهلا بك. ما هي آخر المستجدات حول هذا العدوان الإيراني الآثم، وماذا عن إغلاق الأجواء الكويتية؟ صباحكم الله بالخير اجمعين. نعم بالفعل بعد تعرض الكويت لاعتداءات غاشمه من قبل ايران تم اغلاق الاجواء الكويتيه بشكل مؤقت حاليا بدءا من الساعه 4:50 وتحويل الرحلات القادمه الى مطارات بديله حسب الاتفاقيات المعمول بها. وياتي هذا الموضوع كاجراء احترازي بعد تعرض الدوله لاعتداءات غاشمه وقيام جنود البواسل ووزارة الدفاع بواجباتهم في هذا الموضوع. السيد عبد الله الراجحي المتحدث الرسمي باسم الهيئة العامة للطيران المدني، شكرا جزيلا لك.